வணக்கம் நண்பா, நான் நவீன். நீங்கள் பார்க்குறது ஏஆர் ஸ்டஃப்ஸ். ஸோ கைஸ், நான் வந்து என்னோட ஓல்டர் வீடியோஸ்லாம் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் 1000 தடவை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ நீங்களே வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க மெடிடேஷன் எப்படி பண்ணுது, ஒரு டுட்டோரியல் வீடியோ பண்ணுங்க நண்பான்னு. ஸோ இன்றைக்கி வந்து மெடிடேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டுட்டோரியல் வீடியோ பார்ப்போம். ஆக்சுவலி இது வந்து பார்ட் 1. மெடிடேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மெடிடேஷன் வந்து ஆஸ் எ டீனேஜராக, ஒரு டீனேஜ் பையனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனாக இருக்கட்டும், இல்லைனா காலேஜ் படிக்கிற பையனாக இருக்கட்டும், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் வந்து எடுத்து சொல்கிறேன். ஸோ மெடிடேஷன் பண்ணுறதுனால எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. தென் வந்து மெடிடேஷனை யார் வேணால் பண்ணலாம், வயசானவங்களும் பண்ணலாம், யார் வேணால், குழந்தையிலேருந்து யார் வேணாலும் பண்ணலாம். அண்ட் கைஸ், நீங்கள் வந்து என்னோட சேனலுக்கு வந்து புதுசாக வந்து பார்க்க வரீங்க அப்படின்னா, என்னோட சேனல் வந்து ஒரு மென்ஸ் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான ஒரு சேனல். டைம் இருந்தால் சேனலை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து மெடிடேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உட்காரக்கூடிய போஸ்டர் தான். போஸ்டர் வந்து இப்படி தான் உட்காரணும், அப்படி தான் உட்காரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சமணங்கால் போட்டு கூட உட்காரலாம், இல்லைனா பத்மாசனம் போட்டு உட்காரலாம். ஸோ நான் ஒரு 3 போஸ்டர் இன்றைக்கி வந்து சொல்லித்தரேன். அதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நமக்கு வந்து கம்ஃபர்ட் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். போஸ்டர் வந்து எப்படி உட்காரோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்தா தான் நான் வந்து நம்மளால் டீப்பாக வந்து ரொம்ப நேரத்துக்கு மெடிடேஷன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்து இந்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கலாம். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உட்காரலாம். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா சாதாரணமாக வந்து நீங்கள் சமணங்கால் போட்டு கூட உட்காந்துக்கலாம். அப்படி இல்லை, இதுவும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா நீங்கள் வந்து பத்மாசனா, த லோட்டஸ் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பத்மாசனம் போட்டு கூட நீங்கள் உட்காரலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த போஸ்டரில் உட்காரீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்பைனல் கார்டு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நீங்கள் எப்படி உட்கார்ந்தாலும் சரி, உங்களோட ஸ்பைனல் மட்டும் நேராக இருக்கணும். வளைஞ்சி இப்படி உட்காரக்கூடாது, இல்லைனா இந்த மாதிரிலாம் உட்காரக்கூடாது. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதுதான் வந்து ரெண்டாவது பாயிண்ட். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்மளோட ஹேண்ட் போஸ்டர் தான். ஸோ நம்ம ஹேண்டை வந்து எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 3 மெத்தட் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே இல்லாமல் உங்களோட முட்டியில் வந்து உங்கள் கையை வச்சுக்கோங்க. நார்மலாக இப்படி வச்சு மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து புத்தா பார்த்துருப்பீங்க, அது மாதிரி இந்த மாதிரி வச்சு கூட மெடிடேஷன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த முத்ரா வச்சு பண்ணலாம். இது வந்து பத்மாசனம் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸாக உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ ஹேண்ட்ஸை வந்து கரெக்டாக வந்து நீஸ் மேலே இப்படி பார்க்க வைக்கிறது. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து காஸ்மிக் எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணுற மாதிரி. காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னா நம்ம யூனிவர்ஸில் இருக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இது ஒரு சிம்பிள் இது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வச்சு மெடிடேஷன் பண்ணும்போது உண்மையாகவே வந்து உங்களுக்கு நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ நான் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படி வச்சு மெடிடேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எது கம்ஃபர்ட் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்டீங்க, இந்த போஸ்டர் வரைக்கும், உங்களோட ஹேண்ட் போஸ்டர் வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே வந்து ரொம்பவே வந்து பிடிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ரிலாக்ஸ் பண்ணி ஃப்ரீயாக உட்காரும்போது மட்டும்தான் உங்களால் ரொம்ப நேரத்துக்கு மெடிடேஷன் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ நான் இப்போ இந்த போஸ்டர் வச்சு இப்படி உட்காந்துட்டேன்னு வைங்களேன். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து மெடிடேஷன் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, இதில் ஒரு 2 மெத்தட் சொல்லித்தரேன். ஒரு மெத்தட் வந்து அமைதியாக மனசுக்குள்ளே வந்து மெடிடேட் பண்ணுறது. ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு சொல்லி மெடிடேஷன் பண்ணுறது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இப்படி கண்ணை மூடி உட்காந்துட்டு உங்கள் ஐஸை மெதுவாக க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ நீங்கள் இதை வந்து கண்ணை மூடிட்டு சொல்லிவிட்டேன், ரைட்டு, நான் வந்து மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. மனசுக்குள்ளே வந்து நீங்கள் ஓம் அப்படிங்கிற வேர்டை வந்து நினைக்கலாம். ஸோ அப்படி இல்லை, எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ரீத்திங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து மூச்சு வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுவீங்க தெரியுமா, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் எல்லோரும் பண்ணக்கூடிய மெயினான ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக மூச்சு விடக்கூடாது வலுக்கட்டாயமாக. ஸோ அது வந்து ஒரு மெயினான ஒரு தப்பு. இயற்கையாகவே நம்ம பாடி வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் தான் நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர, நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் வரல அப்படிங்கிறதுக்காக சும்மா வந்து மூச்சு இப்படி இழுத்துட்டேன், இப்போ விட்டுட்டேன் அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸோ நேச்சுரலாகவே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நேச்சுரலாக உங்களுக்கு மூச்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக இழுக்கும்போது ஃபுல்லாக ப்ரீத் பண்ணுங்கள். ஸோ மூச்சை வந்து விடணும் அப்படின்னு உங்களுக்கே தோணும் போது ஃபுல்லாக விடுங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ ரெண்டாவது மெத்தட் என்னென்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான், அதே போஸ்டர் தான். ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மேஜிக்கல் வேர்டு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓம் அப்படிங்கிற வார்த்தை தான். இந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தையை ஓ இம் அப்படின்னு சொல்லாமல்
ஆ உ இம் இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து ஏதோ ரிலீஜியஸ் ரிலேட்டடான வேர்டெலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு வேர்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவும் நினைக்கவே தேவையில்லை. ஸோ இப்படி உட்காந்துட்டு தென் வந்து ஆ உ இம் அப்படிங்கிற மாடுலேஷனை வந்து நீங்கள் எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ரீத் இன் பண்ணுவீங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து ஃபுல்லாக ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணும்போது இந்த ஆ உ இம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ எப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இந்த ஆ ஊ இம் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது உங்களோட மூச்சு வந்து கரெக்டாக ஃபுல்லாக டவுன் ஆகிருக்கணும். தென் வந்து நீங்கள் மூச்சை இழுக்க போகிறீங்க அப்படிங்கிற டயத்துலலாம் நீங்கள் வந்து க்ளோஸே பண்ணணும் அந்த வேர்டை. ஸோ தென் வந்து மூச்சு இழுக்க போகும்போது நார்மலாக மூச்சை இழுத்து விடலாம். ஸோ இந்த ஒரு மெத்தடை நீங்கள் டெய்லி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு என்னோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த 2வது மெத்தட் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு மெத்தடு. உங்கள் மனசில் வந்து நிறைய வந்து மாற்றம், உங்களோட மென்டல் ஹெல்த்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ இந்த 2 மெத்தடு தான். ப்ராப்பராக உட்காருங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த இடம் உட்காரணுமோ, உங்களுக்கு இந்த இடத்துல கால் வலிக்கு அப்படின்னா ஒரு போர்வையோ தலகாணியோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுதான் முக்கியம். ஸோ எப்படி வேணால் உட்காந்து பண்ணலாம். ஆனால் ஸ்பைனல் கார்டு மட்டும் நேராக இருக்கணும். இதை மறந்துடாதீங்க. தென் வந்து இந்த மாதிரி முத்ரா வைக்கிறது, இந்த முத்ரா வைக்கிறதுலாம் ஒவ்வொரு முத்ராவுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னென்ன முத்ராவுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அதோட நேம்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். அண்ட் கைஸ், இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இது வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ டைமிங் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5 to 6 minutes வரைக்கும் எப்படியாச்சும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மெயினான விஷயம், உங்களோட கான்சன்ட்ரேஷன் திரும்பி போகும்போதெல்லாம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து வெளியில் போயிடுச்சா, திருப்பி வந்து ப்ரீத் இன் பண்ணும்போது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுல நீங்கள் வந்து ரொம்ப ஒரு குட்டான பர்சனாக மாறிடுவீங்க. ஸோ இது ஒரு கண்டிப்பான ஒரு பெனிஃபிட்டான விஷயம். ஸோ டைமிங் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது உங்களுக்கு வந்து மெடிடேஷனில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பர்சனாக ஸோ டைமிங் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக உங்களுக்கே வந்து பெனிஃபிட்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால டைமிங் வந்து எப்போவுமே ஒரே டைமிங்கில் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு 5 to 6 minutes பண்ணுங்கள் நான் வந்து சொல்லியிருந்தேன். தென் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஒரு 1 monthக்குள்ளே ஒரு 20 minutes வரைக்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டாப் வாட்ச் வந்து செல்லில் வந்து ஸ்டாப் வாட்ச் டைமர் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கீங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த டைமிங்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டே ஆக வந்து அந்த டைமிங் வந்து கூட்டிக்கிட்டே போகணும், கம்மியாகிக்கிட்டே வரக்கூடாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மீதி உள்ள விஷயத்தெல்லாம் நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்தோன்னே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியாது. நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பண்ணால் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதையுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அண்ட் பர்சனலாக என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Instagram ID இருக்குது. ஸோ நம்மளோட சேனலோட நேம் தான் STUFFZ தான் Instagram ஐடியும். ஸோ அங்கே நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணலாம்.